மனசாட்சிக்கு பயந்த மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கும் ஒரு தர்மப்படி வாழணும் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி. காரணம் மனசாட்சி. உண்மையா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது ஒன்று இருக்கிறதுனால தாங்க எல்லாத்துக்கும் பணிந்து தாழ்ந்து போக வேண்டியதாக இருக்குது. அது இல்லைன்னா போடான்னு போயிடுவோம். ஒரு மனுஷன் எவ்வளோ துரோகத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்குது, எவ்வளோ வெறுப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்குது, ஃபேமிலியில் எவ்வளோ ப்ராப்ளம். யாரை நம்பி நம்ம வாழ்க்கை ஆரம்பித்தோமோ அவங்களும் நமக்கு இடைஞ்சலாக இருக்கிறாங்க. நிறைய அடிபட்டு உதவி பண்ணுறதுக்கு கூட மனசு வர மாட்டேங்குது. பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணலான்னு பார்த்தா அதுங்களும் நமக்கு இடைஞ்சலாக இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே 1000 பிரச்சனை, நட்புக்குள்ளே பிரச்சனை, கடுப்பாகல உங்களுக்கு துரோகம் இப்படியே தான் இருக்குது. எல்லாரையும் வெட்டி போட்டலாமோன்னு இருக்குது. அவ்வளோ செம்ம டென்ஷன் ஆகுது உங்களுக்கு. கோபமே வேண்டாம் மகர ராசி அன்பர்களே, கோபமே வேண்டாம். என்றைக்குமே வன்மம் நம்மளை அழிச்சிரும். இந்த உலகம் மாறக்கூடியது. மற்றவர்களை அன்பால் மாற்ற முடியும். ஒரு விஷயம் நடக்காமல் இருக்குது, உங்களால் மாற்ற முடியல அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய பெரிய ஆயுதம் என்ன? மனசாட்சிப்படி நீங்கள் வாழ்கிறீங்க, அதுதான் உங்களுடைய ஆயுதம். இல்லைனா துரோகம் பண்ணுறவங்கள தூக்கி எறியத்துக்கு தயாராக இருக்கீங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் மனசாட்சிப்படி இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுத்து போகிறீங்க, அடங்கி போகிறீங்க. சரி பார்த்துப்போம் போ, பேசுகிற ராஜா, என்ன வேணால் பேசு, உன் டைமுக்கு பேசு, என் டைம் வர சொல்ல நான் பார்த்துக்கிறேன். இது போன்ற கடவுளை நம்பி இருக்கிறீங்க மகர ராசிக்காரங்களே, அதே நம்பிக்கையோடு இருங்க. அப்படிப்பட்ட மகரம் எந்தெந்த இடத்துல கவனமாக இருக்கணும், யார் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, யார் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க, யார் இடத்துல எப்படி உள்ளே புகுந்து என்ன செய்யலாம், இதெல்லாம் பார்க்கலாமா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒளிமயமான எதிர்காலம் சேனல் உங்களுக்கு எப்போவுமே உங்கள் வாழ்க்கையை நேர்கோட்டில் செல்ல வழிவகுக்கும், பிரச்சனைகளை சால்வ் பண்ண உதவும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி போகுதுன்னு. நீங்கள் முதல்ல எந்த இடத்துல உதவி செய்யணும். நான் ஒரு டாக்டராக இருந்தால் உங்களுக்கு என்ன வழியில் உடல்நலம் சரியில்லையோ அதுக்கு நான் வழி சொல்லலாம். வாத்தியாராக இருந்தால் உங்களுக்கு கல்வி அறிவை புகட்டலாம். நான் உங்களுக்கு தெரிஞ்சதை நான் செய்யலாம். உங்களுக்கு இது போன்ற கிரகங்கள் இது போன்ற சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இப்படி போகாத, அப்படி போனால் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன், ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன். இதுதான் எங்களுடைய வேலை. இதுதான் இறைவன் எனக்கு கொடுத்துருக்குறான். மகர ராசியில் ஃபஸ்ட்டு சூரியன். இந்த சூரியன் பார்வை பகை பெற்றிருக்கிறாரு. நான் அதான் சொன்னேன், பேர் புகழ் கௌரவம் எல்லாம் கிடைக்கும். ஆனால் இந்த சூரியன் பகை பெற்றிருக்கிறதுனால நம்ம ஒரு உச்சத்துக்கு கொண்டு போகுமானா போகாது, இன்னொருத்துக்கு கீழவே வச்சுட்ருக்கோம். அப்போ ஒரு முக்கியமான விஷயத்துலேருந்து நம்மளை எல்லாரையும் பிரிச்சிடும். சில பேருக்கு நிம்மதியே பறிக்கும், சில பேருக்கு ஆசைகளை நிறைவேற்ற முடியாமல் தடுக்கும். அப்போ என்ன பண்ணணும்? எல்லாரையும் நேசிக்கணும். மரம், கொடி, செடி, வன விலங்குகள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும். சித்திரவதை பண்ணாமல் இருக்கிறது. சந்திரனும் பகை, மனக்காரகனும் பகையாக போயிட்டான். அதனால தான் பல குழப்பத்துக்கு அடிக்கடி போயிடுறோம். சந்நியாசம் போயிடலாமான்னு தோணும். சாமி தான் உங்களுக்கு நல்லது செய்வார். கடவுள் கொடுத்த யோகம்தான் உங்களுக்கு நல்லது பண்ணும். இல்லைனா சில பேர் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழில் உங்களுக்கு கடவுளாக வச்சுக்குங்க. அதுக்கு தான் சொன்னாங்க செய்யும் தொழிலே தெய்வம்னு. இப்போ மகர ராசிக்காரங்க இந்த சந்திரன் பகையாக போகும்போது மன சஞ்சலங்கள் அவ்வப்போது ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அங்காரகன் பாருங்கள் உச்சத்தில் இருக்கிறான். இடம் பூமி லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பான், ஆனால் ரத்தத்தில் ஒரு வீரியத்தை கொடுத்துருவான். சில இடத்துல எங்கே எப்படி பேசணும்னு தெரியாமல் கோவத்தை உண்டாக்கிடுவாங்க. அப்புறம் நம்ம அந்த இடத்துல செம டென்ஷன் ஆகிடுவோம். அது போன்ற இடத்துலலாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. வைத்தீஸ்வரர் கோயிலில் வழிபாடு பண்ணுங்கள். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும். யாராச்சும் ஒரு குருமார்களை கையில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பெரிய கிஃப்ட்டு. தயவு செய்து நீங்கள் ஓனாக முடிவு எடுக்காதீங்க. யாராச்சும் உங்களுக்கு குருமார்கள் பக்கத்தில் இருக்கணும். சொந்த பந்தத்தை நம்பாதீங்க, அவங்க சொல்கிற பேச்சு கேட்காதீங்க. நம்ம நெருங்கிய சொந்தக்காரங்களாம் நீங்கள் இப்படி ஆயிடலாம் அப்படி ஆயிடலான்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதை நம்ம தெருவில் தான் எடுத்து போய் விட்டுருவோம். இதெல்லாம் உண்டா இல்லையா யோசிச்சு பாருங்கள். தயவு செஞ்சு யார் பேச்சும் கேட்காதீங்க, ஒரு குரு பேச்சை கேளுங்க. என் குரு சொன்னால் தான் கேட்பேன்னு ஒரு முடிவு பண்ணுங்கள். சில வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பல ப்ராப்ளம் ஏற்படும். பல பேர் இல்லறத்துலேருந்து தொலையில் இருப்பாங்க மகர ராசிக்காரங்க. ஃபேமிலி லைஃப்பில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஏற்படும். அதனால தான் மகர ராசிக்காரங்க ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிறவங்க, அதாவது பிஸ்னஸை நீங்கள் ஃபேமிலி லைஃபாக நினைக்க ஆரம்பிச்சிருங்க. பிஸ்னஸில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க பிரச்சனை வந்துடும், கருத்து வேறுபாடுகள். ஏன்னா மகர ராசிக்காரங்க நீங்கள் சாஃப்ட் நேச்சர். ஆனால் மகரம் எதிரி துரோகின்லாம் பார்க்காது, இன்னொருத்தவங்க நிலைமையில இருந்து யோசித்து பார்க்கும். சுக்கிரன் நட்பு, பணம் கிடைக்கும், வருமானம், யோகம், சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கும். பணத்துக்காகவே உங்ககிட்ட நிறைய பேர் பணத்துக்காகவே பழகுவாங்க. இது உண்மை. பிஸ்னஸ் தான் லைஃப்பில். சனி ஆட்சி ஆயுள் பலம் இருக்குது. சில பேருக்கு சில ஆப்ரேஷன்லாம் பண்ணுற மாதிரி ஏற்படும். வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் நடந்துடும். ஹார்ட்டு சம்மந்தமான விஷயம், கிட்னி சம்மந்தமான விஷயம்,
அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய தண்ணி குடிங்க. கெட்ட ஹேபிட்ஸ் எதுவுமே வச்சுக்காதீங்க. அது என்றைக்காச்சும் ஒரு நாள் பெரிய ஆபத்தை ஏற்படுத்திடும். ஒன்று சொல்லுவோம்ல, வாழவும் விடாது சாகவும் விடாதுன்னு. இந்த கெட்ட ஹேபிட்ஸ் ஒரு நாள் சந்தோஷத்துக்காக வாழ்க்கையே இழந்துடுவீங்க. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, வாழவும் விடாது சாகவும் விடாது. உடல் துயரங்களை ஏற்படுத்தும். உடல் துயரங்கள், மனத்துயரம் ஒரு பக்கம், அது ஓடிட்டுருக்க ஒரு பக்கம். அது ஃபேமிலி சப்ஜெக்ட்டு. ஃபேமிலிக்காக நம்ம உழைக்க வேண்டியது இருக்குது. ஃபேமிலிக்காகனா சிரிக்கிறோம், ஒரிஜினல் சிரிப்பாக சிரிக்கிறோம் நம்ம இல்லை. சனி ஆட்சியில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் தப்பான ஹேபிட்ஸ் வச்சுருந்தா அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய தண்ணி குடிங்க, சுடு தண்ணி குடிங்க. சனி ஆட்சியில் இருக்கார், ஆயுள் பலத்தை கொடுப்பார், கவலைப்படாதீங்க. ராகு கேது நட்பு, எதிரிகளே கிடையாது, உங்களுக்கு எல்லாருமே நண்பர்களாக இருப்பாங்க. சமயோஜன புத்தி நல்லா வேலை செய்யும். இன்பங்கள் நிறைய கிடைக்கும். குட்டி குட்டி சந்தோஷங்கள்லாம் நிறைய கிடைக்கும். கண்டிப்பாக பெரிய வாழ்க்கை, பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். மகர ராசியில் பிறந்தவர்கள் பெருமாளை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள். நாராயண வழிபாடு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், யாராச்சும் வாழ்க்கையில் ஒரு குரு வேணும், குருவை தேடி போங்க. யார் வேணால் குருவாக இருக்கலாம். உங்களுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் பெருமாளை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு குரு வழிபாடு வேணும். நிச்சயமாக நல்லது நடக்கும். நிறைய பாராட்டுகள் கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மகராசி இந்த வருஷத்தில் புதுமைகளை விரும்பக்கூடிய காலம். சில புதுமைகளை உங்கள் வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. தெய்வீக சிந்தனைகள் கிடைக்கும். குருவாயூரப்பனை வழிபாடு பண்ணுங்கள். கிருஷ்ணனை வழிபாடு பண்ணுங்கள். ராம மந்திரம் நிறைய சொல்லுங்கள். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க உங்கள் பேரில். இந்த விசுவாச வருஷத்தில் நிறைய வெற்றிகளை பெற போகிறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ஒர்க்கு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைமே கிடைக்காது, நேரமே இருக்காது. நேரம் தான் இந்த வாட்டி ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். சார் டைம் இல்லை சார், அவ்வளோ ஒர்க்கு, சும்மாவே இருக்கக்கூடாது. அதனால் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க. பணம் இந்த வருஷத்தில் நிறைய சேரும். வேலைகள்னால நிறைய சேரும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஆரோக்கியம். அரசியல்வாதிகளுக்கு நல்ல நேரம். புதிய பொறுப்புகள், அமைச்சர் பதவி, மாநில அரசு, மத்திய அரசு, இவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல நேரம். கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல நேரம். அதிகாரிகளுக்கு நல்ல நேரம். வாகனங்கள் வாங்குவீங்க. இந்த விசுவாச வருஷத்தில் கிடப்பில் கடந்த எல்லாமே ஆண்டவன் புரட்டி போட போகிறாரு. வீட்டில் பழைய விஷயங்கள் நிறைய கிடைக்கும். அதில் ஒரு லாபம் ஏற்படும். 7 சனியும் போயிட்டாரு. குரு 6ல் உட்காந்து கடனை அடைக்க ஐடியா கொடுத்துட்ருக்காரு. இந்த ராகுக்கு அது உங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாட்டை உண்டாக்கி உங்கள் லைஃப்பில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு. ஸோ இந்த விசுவாச வருஷம் முன்னேறுவதற்கான வருஷமே தவிர உங்களுக்கு மகிழ்ச்சி குறையக்கூட வருஷம் கிடையாது. இந்த வருஷம் வந்து பக்காவாக இருக்குது, நல்லா இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ போட்ட உடனே. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மகர ராசிக்காரங்களுக்கு. இல்லைனா உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எந்த ராசியோ அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். ஒரு 1000 லைக் வரட்டும் மகர ராசிக்காரங்களுக்கு. கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி போகுதுன்னு. நன்றி.